Hi friends, welcome to my channel Yummy Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். ஆயில் ஒரு panல ஆயில் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக் ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஸ்ப்ரிங் ஆனியனுக்கு கீழே இருக்கும் பார்த்தீங்களா, அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆனியன் ஆட் பண்ணி தேவையில்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் தண்ணி எதுவும் இதில் விட தேவையில்லை, அதுலேருந்தே தண்ணி விடும். ஸோ அப்படியே விட்டுருங்க, நல்லா வதங்கி வந்துடும் அதிலே. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இது குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் சால்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் முட்டை எடுத்துக்கலாம். நான் 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. முட்டை நல்லா வெந்து வந்துடும். நீங்கள் இதில் எக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எக்கு போட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். வேணான்னா நீங்கள் எக் போட தேவையில்ல, ஸ்கிப் பண்ணிவிடுங்க.
முட்டை நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் ரெசிபி ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.